நாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அரசியல் தொழில்நுட்பம் தொடங்கி வேலை வரையில் நிறைய மாற்றங்கள் ரொம்ப வேகமாகவே நடந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ள நம்ம சுற்றி நடந்து கொண்டிருக்கும் இந்த மாற்றங்கள் குறித்த புரிதலை ஏற்படுத்திக் கொள்வது ரொம்பவே அவசியம். அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. உலக அரசியல், பொருளாதாரம், தொழில்நுட்பம், கலை, இலக்கியம் தொடங்கி நம்மளுடைய சிந்தனை முறை, சக மனிதர்களோடான உறவு என பல்வேறு விஷயங்களை, அவற்றில் நிகழ்ந்து வரும் மாற்றங்களை, அவற்றின் வரலாற்றை இந்த குளோப் ஜாமுன் நிகழ்ச்சியில் ஆழமாகவும் சுவையாகவும் உங்களுக்கு தரப்போறோம். வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். சமீபத்தில் வெளியான ஏஐ சாட்பாட் டீப்சீக் உலக அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கிறது நமக்கு தெரியும். டீப்சீக் வருகையினால இன்னொரு நிறுவனமும் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கு. அந்த நிறுவனம் பேர் என்விடியா. டீப்சீக்னால அமெரிக்க பங்குச்சந்தையில் கடுமையான இழப்பு ஏற்பட்டுச்சு. குறிப்பாக ஏஐ சிப் தயாரிப்பு நிறுவனமான என்விடியாவுக்கு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் $600 பில்லியன் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுச்சு. இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்குது. டீப்சீக் வருகையினால என்விடியாவோட பங்கு மதிப்பு குறைஞ்சாலும் இப்போதைக்கு உலக அளவில் ஏஐ சிப் தயாரிப்பில் என்விடியாவுக்கு நிகராக வேறு நிறுவனங்களே இல்லை. இன்னைக்கு ஏஐ உலகில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்விடியா பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். என்விடியா பற்றி சுருக்கமாக அதே சமயம் தெளிவாக பார்க்கலாம். இன்றைய தேதியில் உலகின் மிக முக்கியமான தொழில்நுட்ப நிறுவனங்கள் என்றால் உங்கள் நினைவுக்கு வரும் பெயர்கள் எவை? கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், மெட்டா, ஆப்பிள். பெரும்பாலும் இந்த பெயர்கள் தான் நம் நினைவுக்கு வரும், இல்லையா? ஆனால் இவை எல்லாவற்றை விடவும் முக்கியத்துவம் மிக்கதாக ஒரு நிறுவனம் இன்று உருவெடுத்திருக்கிறது. என்விடியா தான் அந்த நிறுவனம். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான சிப்களை தயாரித்து வருகிறது என்விடியா. 2019ஆம் ஆண்டு என்விடியா நிறுவனத்தின் மதிப்பு $100 பில்லியன் இருந்தது. இன்று அதன் மதிப்பு $3.6 டிரில்லியன் தாண்டியுள்ளது. 5 ஆண்டுகளில் 3000% வளர்ச்சியை எட்டியிருக்கிறது என்விடியா. சென்ற நூற்றாண்டின் உலகின் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்று மைக்ரோ ப்ராசஸர். உலகின் முதல் மைக்ரோ ப்ராசஸரை இன்டெல் நிறுவனம் 1971ஆம் ஆண்டு உருவாக்கியது. அதற்கு முன்பு வரை கணினி என்பது கனரக இயந்திரம் போல ஒரு முழு அறையை ஆக்கிரமித்திருந்த நிலையில் இன்டெலின் மைக்ரோ ப்ராசஸர் கண்டுபிடிப்புக்கு பிறகு கணினியின் வடிவம் மாறத் தொடங்கியது. கணினிக்கான சிப் சந்தையில் இன்டெல் அசைக்க முடியாத நிறுவனமாக உருவெடுத்தது. கணினித்துறையில் இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க இன்டெல் நிறுவனத்தையே தற்போது என்விடியா ஆட்டம் காண வைத்திருக்கிறது. என்விடியாவின் இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன? நாம் தற்போது நுழைந்திருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப காலகட்டத்தில் மிஷின் லேர்னிங்கும் டீப் லேர்னிங்கும் ரொம்ப முக்கியமான கணினி செயல்பாடாக இருக்கு. உதாரணத்துக்கு ChatGPT எடுத்துக்கலாம். நாம் உள்ளீடு செய்வதை அலசி அதற்கேற்ற தரவுகளை பகுத்தாய்ந்து நமக்கு கன நேரத்தில் ChatGPT பதில் கொடுக்குது. இதற்கு மிஷின் லேர்னிங்கும் டீப் லேர்னிங் தான் அடிப்படை. மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இந்த செயல்பாடுகளை வளமையான CPU-ஆல், அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டால செய்யறது ரொம்ப கஷ்டம். இத்தகைய செயல்பாடுகளுக்கு கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிதிறன் கொண்ட GPU அவசியம். இத்தகைய அதிதிறன் கொண்ட GPU சிப்புகளை தான் என்விடியா நிறுவனம் தயாரிக்குது. இதன் வழியாகவே இன்னைக்கு என்விடியா நிறுவனம் உலக அளவில் முக்கியமான நிறுவனமா உருவெடுத்திருக்கு. ஜென்சன் ஹுவாங், கிறிஸ் மாலச்சோவ்ஸ்கி மற்றும் கர்டிஸ் பிரீம் ஆகிய மூவரும் மின் பொறியாளர்கள். ஜென்சன் ஹுவாங் இன்டெலின் போட்டி நிறுவனமான AMD-யில் CPU வடிவமைப்பாளராகவும் மற்ற இருவர் சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் நிறுவனத்திலும் பணிபுரிந்து வந்தனர். இத்துறையில் ஆழ்ந்த அனுபவம் கொண்ட இம்மூவரும் சொந்தமாக நிறுவனம் தொடங்கி நடத்த திட்டமிட்டனர்.
அப்படியாக 1993ஆம் ஆண்டு அவர்கள் உருவாக்கிய நிறுவனம்தான் NVIDIA. வீடியோ கேம்களுக்கான கிராபிக்ஸ் கார்டுகளை தயாரிப்பதுதான் அவர்களது முதன்மையான இலக்கு. இதனால் 3D கிராபிக்ஸ்களுக்கான சிப்களில் அவர்கள் முழு கவனம் செலுத்த ஆரம்பித்தனர். அவர்களது கிராபிக்ஸ் கார்டுகள் பெரும் வரவேற்பை பெற்றன. படிப்படியாக வீடியோ கேம் துறையில் வலுவான இடத்தை NVIDIA பிடித்தது. CPU என்பது கணினியை இயக்கும் அடிப்படை பணியை செய்யக்கூடியது. ஆனால் GPU என்பது கணினியில் மிக சிக்கலான கணக்கீடுகளை செய்யக்கூடிய அமைப்பாகும். இதனால்தான் வீடியோ கேம்கள், ஆட்டோகாட், சாலிட் ஒர்க்ஸ், விஷுவல் எடிட்டிங் மென்பொருள்களுக்கு GPU அவசியம். இதுவரையிலான நம்மளுடைய கணினி பயன்பாட்டுக்கு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அதாவது CPU போதுமானதா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு செயற்கை தொழில்நுட்ப காலகட்டத்தில் CPU விடவும் GPU அதாவது கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் அதுதான் பிரதானமாக இருக்கு. இந்த சூழல்ல தான் NVIDIA சிப்புகளுக்கான முக்கியத்துவம் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம பரவலாக உச்சரிக்கக்கூடிய AI, கிரிப்டோ, கிளவுட் கம்ப்யூட்டிங், மெட்டாவர்ஸ், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியான கட்டமைப்புகளுக்கு NVIDIA நிறுவனத்துடைய சிப்பு தான் அடிப்படையா இருக்கு. கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட், அமேசான் தொடங்கி டெஸ்லா நிறுவனத்தின் தானியங்கி கார் வரையில் NVIDIA சிப்பே பயன்படுத்தப்படுகிறது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தொழில்நுட்ப செலவினத்தில் 40% NVIDIA சிப்புகளுக்காக செலவிடப்படுவதாக கூறப்படுகிறது. ChatGPT-யை உருவாக்கிய OpenAI உள்பட உலகமெங்கும் உள்ள AI ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் NVIDIA சிப் மூலமே AI கட்டமைப்பை உருவாக்கி வருகின்றன. தற்சமயம் உலகளாவிய AI சிப் விற்பனையில NVIDIA பங்கு மட்டும் 90%. இதனாலதான் உலக அளவுல முதலீட்டாளர்கள் NVIDIA மேல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த முதலீடு காரணமாக தான் 5 வருஷத்துல 3000% வளர்ச்சியை NVIDIA சாத்தியப்படுத்துச்சு. NVIDIAவுக்கு நிகரான GPU தயாரிப்பு நிறுவனம் தற்போது உலகில் இல்லை. இதனால் தனது சிப்களுக்கு அதிக விலை நிர்ணயித்து பெரும் லாபம் ஈட்டி வருகிறது NVIDIA. இந்த சூழலில்தான் சீன AI சாட்பாட் DeepSeek வருகையால் NVIDIAவின் பங்கு மதிப்பு ஒரே நாளில் $600 பில்லியன் சரிவை சந்தித்தது. காரணம், DeepSeek மிக குறைந்த எண்ணிக்கையிலான NVIDIA சிப்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இனி மற்ற AI நிறுவனங்களும் சிப் எண்ணிக்கையை குறைக்க முயலும். அந்த வகையில் DeepSeek வருகை NVIDIAவுக்கு புதிய சவாலை ஏற்படுத்தியிருக்கிறது. எப்படியாயினும் AI உருவாக்கத்திற்கு NVIDIAவின் சிப்களே பிரதானமாக பயன்படுத்தப்படுகிற நிலையில் கணினி யுகத்தை இன்டெல் முன் நகர்த்தியது போல செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப யுகத்தை NVIDIA முன் நகர்த்திச் செல்லும் என்று தொழில்நுட்ப வல்லுநர்கள் கூறுகின்றனர். விரைவில் நம் வீடுகளில் புழங்கும் பெயராக NVIDIA மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. புதிய தலைமுறைக்காக முகமது ரியாஸ். உலகின் போக்கை தெரிந்து கொள்ள உலக நாடுகளின் வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அமெரிக்கா தொடங்கி ஆப்பிரிக்கா வர ஒவ்வொரு நாட்டை பற்றிய முழுமையான வரலாற்றை இந்த நாடுகளின் கதை பகுதியில் உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். இந்த வாரம் அமெரிக்கா. I, Donald John Trump, do solemnly swear. The golden age of America begins right now. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்ததுல இருந்தே பல அதிரடி மாற்றங்களை செஞ்சுட்டு இருக்காரு. அடுத்து அவர் என்னெல்லாம் பண்ண போறாருன்னு உலக நாடுகள் எல்லாம் பதட்டத்தில் இருக்காங்க. காரணம் ட்ரம்ப்னால இல்லை, அவர் வகிக்கிற அமெரிக்க அதிபர் பதவினால. அமெரிக்கா ஒரு முடிவெடுத்தா அது உலக நாடுகளை எல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பரபரப்புக்கு எல்லாமே காரணம். ஒரு காலத்தில் இந்தியா மாதிரியே பிரிட்டிஷ் கிட்ட அடிமையாக இருந்த ஒரு நாடு இன்னைக்கு உலக வல்லரசாக மாறி எல்லா நாடுகளையும் ஆட்டி படைக்கிறது எப்படி? அமெரிக்காவோட கதை தான் என்ன? வாங்க சுழற்றலாம், இது நாடுகளின் கதை. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் என்பது ஐரோப்பியர்கள் எழுதிச் சென்ற வரலாறு. அதற்கு முன்பாக அது
பூர்வகுடி செவ்விந்தியர்களின் தாயக பூமி. 15ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய ஐரோப்பிய குடியேற்றங்கள் அதை ஐரோப்பியர்களின் காலனிகளாக மாற்றியது. அதிலும் கூட பிரிட்டனின் மேலாதிக்கமே அதிகம் இருந்தது. 1776ஆம் ஆண்டு அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தை அறிவித்தார் ஜார்ஜ் வாஷிங்டன். 8 ஆண்டுகள் நடந்த சுதந்திர போரின் விளைவாக அமெரிக்கா முழு விடுதலை பெற்றது. 1787இல் 13 காலனியாக்க நாடுகள் ஒன்றிணைந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளாக உருமாறியது. என்னதான் அமெரிக்கா சுதந்திரம் பெற்றாலும் அது பூர்வகுடி செவிந்திய மக்களுக்கான சுதந்திரமா கொஞ்சம் கூட அமையல. மாறா ஐரோப்பாவிலிருந்து குடியேறினவங்களோட அதிகாரத்தின் கீழே தான் அமெரிக்காவோட ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரமும் கைமாறிச்சு. அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சு? விடுதலை பெற்ற அமெரிக்கா வளர்ச்சி என்ற பெயரில் பூர்வகுடிகளை கட்டாயமாக வெளியேற்றியதுடன் இனப்படுகொலையும் செய்தது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் விவசாயத்திலும் தொழிற்துறையிலும் அசுர வளர்ச்சியை எட்டியது. அதுவரையில் தனித்திருக்கும் கொள்கையை கடைபிடித்து வந்த அமெரிக்கா தான் உற்பத்தி செய்த பொருட்களை சந்தைப்படுத்தி நிதி வருவாயை பெருக்குவதற்காக உலக நாடுகளிடையே வர்த்தக உறவை வளர்க்க தொடங்கியது. குறுகிய காலகட்டத்திலேயே தான் ஏற்றுமதி செய்த பொருட்களின் மதிப்பை இரட்டிப்பாக உயர்த்தியது. அமெரிக்காவோட பொருளாதார வளர்ச்சியும் போர் வெற்றிகளும் அதோட வல்லரசாகும் ஆசைய இல்ல பேராசைய ரொம்பவே அதிகப்படுத்துச்சு. அதுக்கு தீனி போடுற மாதிரி அமைஞ்சதுதான் 2ஆம் உலகப் போர். 1898ஆம் ஆண்டு ஸ்பெயினுடன் நடைபெற்ற யுத்தத்தில் வென்ற அமெரிக்கா தென் அமெரிக்கா மற்றும் பசிபிக் பெருங்கடல் பரப்பை தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தது. அதைத் தொடர்ந்து தனது இராணுவ வலிமையை காட்டுவதற்காக உலக போர்களிலும் குதித்தது. குறிப்பாக 1945 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பான் மீது அமெரிக்கா வீசிய அணுகுண்டுகளால் அச்சு நாடுகள் அஞ்சி பின்வாங்கின. இந்த போரின் வெற்றிக்கு பின் ஜெர்மனியும் ஜப்பானும் அடங்கிவிட அமெரிக்காவும் சோவியத் யூனியனுமே எதிரெதிர் வல்லரசு நாடுகளாக உருவாகின. அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் தங்களின் அதிகார யுத்தத்தை வியட்நாம், கொரியா, மத்திய கிழக்கு நாடுகள் போன்ற 3ஆம் உலக நாடுகளில் வைத்து பனிப்போராக நடத்தி கொண்டிருந்தன. இந்த பனிப்போர் மண்ணில் மட்டுமின்றி விண்வெளி ஆராய்ச்சிகளும் நடந்தது. 1991ஆம் ஆண்டில் சோவியத் யூனியன் உடைந்து பல்வேறு நாடுகளாக சிதறிய போது உலகின் ஒற்றை வல்லரசாக அமெரிக்கா தன்னை பறைசாற்றிக் கொண்டது. அமெரிக்காவோட இசைவில்லாம உலகத்துல ஒரு அணுவும் அசையக்கூடாது. அது குண்டூசி செய்யறதா இருந்தாலும் சரி, அணுகுண்டு தயாரிக்கிறதா இருந்தாலும் சரி, அது என்னை கேட்டு தான் செய்யணும்னு பெரியண்ண மனப்பான்மையோட நாட்டாம செய்ய ஆரம்பிச்சது அமெரிக்கா. அமெரிக்க டாலர் வர்த்தகத்தை பிரதானமாக்கியது. மறுத்த நாடுகள் மீது பொருளாதார தடையும் போரையும் கூட நடத்தியது. பெட்ரோலிய வர்த்தகத்துக்காக மத்திய கிழக்கு நாடுகளை அடிபணிய வைக்கும் வேலைகளில் ஈடுபட்டது. தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கை என்ற பெயரில் சில நாடுகளின் ஆட்சியை கவிழ்த்து தனக்கு ஆதரவான பொம்மை அரசாங்கங்களை நிறுவியது. 2001 செப்டம்பர் 11 அமெரிக்க இரட்டை கோபுரம் தாக்குதலுக்கு பின்னர் அதன் பிடி இன்னும் இறுகியது. நாட்டோ கூட்டமைப்பை இராணுவ பலமாக வைத்துக்கொண்டு எதிராளிகளை துவம்சம் செய்தது. ஆயுத உற்பத்தியையும் விற்பனையையும் அதிகப்படுத்தியது. தனது CIA உளவு அமைப்பினால் அரசியல் எதிரிகளை ரகசிய படுகொலைகள் செய்தது. தான் நிறுவிய உலக வங்கி, ஐக்கிய நாடுகள் சபை, சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்டவற்றிலும் தனது அதிகார பரப்பை வலிந்து திணித்தது. உலக பொருளாதாரத்தில் 26% பங்கு சொத்தை வைத்திருக்கும் அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய பணக்கார நாடாக வளர்ந்து நிற்கிறது. கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், மெட்டா, டெஸ்லா, அமேசான் என பிரம்மாண்ட நிறுவனங்களை உருவாக்கி உலக நாடுகளில் கிளை பரப்பியிருக்கிறது.
உலக நாடுகளில் இருந்து அதிகம் பேர் வந்து படிக்கக்கூடிய நாடாகவும் இருக்கிறது. சோவியத் யூனியன், ரஷ்யா, தற்போது சீனா என தனது எதிரணியில் மாறி வரும் போட்டியாளர்களை மாறாத ஒரே ஆளாக எதிர்கொண்டு வருகிறது. தனது தயவில்லாமல் உலகின் எந்த நாடும் தனித்து இயங்க முடியாத அளவுக்கு தனது செல்வாக்கை உலக அரங்கில் உயர்த்தி காட்டியிருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்க வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டது மாதிரியே அடுத்த ஷோவில் இன்னொரு நாட்டோட வரலாற்றை பற்றியும் சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கலாம். உலக வரலாறு சுவாரஸ்யங்களும் முரண்களும் நிறைஞ்சது. அதையெல்லாம் தேடி எடுத்து தர்றது தான் குளோப் ஜாமுன் நிகழ்ச்சியின் இந்த பகுதி. தெரிந்த வரலாறு, தெரியாத கதை. வணக்கம். பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய இருக்கும், தெரியாத விஷயங்களும் நிறைய இருக்கும். இந்த பகுதியில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இதுதான் தெரிந்த வரலாறு, தெரியாத கதை. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்துக்கிற விஷயங்கள் புதுசாகவும் சுவாரஸ்யமாகவும், ஏன் சில நேரம் ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்கு போகலாம். பொதுவாக தொலைபேசி அழைப்புகளில் முதல்ல எதிர்த்தரப்பில் பேசுறது யாருன்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம பேசுகிற முதல் வார்த்தை மரியாதையை வெளிப்படுத்துறதாவோ நலம் விசாரிக்கிறதாவோ இருக்கணுங்கிறதுக்காக தான் ஹலோங்கிற வார்த்தை பயன்பாட்டுக்கு வந்துச்சு. ஆனால் தொலைபேசியை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் ஹலோங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. அவர் பயன்படுத்த வார்த்தை அஹோய். அப்புறம் எப்படி ஹலோங்கிற வார்த்தை புழக்கத்துக்கு வந்துச்சு? அது காரணம் வேறு யாரும் இல்லை, கிரஹாம் பெல்லோட போட்டியாளரும் பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு பேட்டன் வாங்கினவருமான தாமஸ் ஆல்வா எடிசன் தான் அதுக்கு காரணம். ஹலோங்கிற வார்த்தை 1827 தான் முதல் முறையாக எழுத்து வடிவத்தில் பதிவாயிருக்கு. அதுக்கு முன்னாடி அது பல உச்சரிப்புகளில் புழக்கத்தில் இருந்திருக்கு. உதாரணமாக பழைய ஜெர்மனி மொழியில் ஹேலோ, ஹோலோங்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹேலோ, ஹோலோ, ஹலோ இது எல்லாமே ஒருத்தருடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கான வார்த்தைகளாக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு கூட நம்ம ஒரு வரிசையில் நிற்கும் போது முன்னாடி இருக்கிற நகராமல் இருந்தாங்கன்னா ஹலோ கொஞ்சம் ஃப்ரெண்டில் போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி கவனிக்காமல் இருக்கிறவங்க அல்லது கவனிக்காத மாதிரி இருக்கிறவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக ஹலோங்கிற வார்த்தை அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அஹோங்கிற வார்த்தையும் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான். ஆனால் அது பெரும்பாலும் கடற்கொள்ளையர்களாலும் மாலுமிகளாலும் பயன்படுத்தப்பட்டது. உதாரணமாக கடலில் பயணிச்சுட்டு இருக்கும்போது திக்கு தெரியாமல் அலைஞ்சிட்டு இருக்கும்போது தூரத்தில் நிலம் தெரியுதுன்னா அஹோய் நிலம் அப்படின்னு சொல்லி மற்றவங்க கவனத்தை ஈர்த்தாங்க. தொலைபேசியை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல்னாலும் அதில் பல மாற்றங்களை செஞ்சு தொலைபேசியை மேம்படுத்தினது தாமஸ் ஆல்வா எடிசன். உதாரணமாக அவர் கண்டுபிடிச்ச கார்பன் கிரெயின் டிரான்ஸ்மிட்டர் தான் இன்னைக்கும் நம்ம தொலைபேசியில் பேசும்போது நம்ம குரல் சத்தமாகவும் தெளிவாகவும் கேட்கறதுக்கு உதவியாக இருக்கு. தொலைபேசி எடுத்தோன்னே பேசுகிற முதல் வார்த்தை ஹலோன்னு இருக்கணும்னு தாமஸ் ஆல்வா எடிசன் விரும்பினார். இதுக்கு என்ன காரணம்னு தெரியல. அஹோங்கிறது பெரும்பாலும் கடற்கொள்ளையர்களும் மாணவர்களும் மட்டுமே பயன்படுத்த வார்த்தையாக இருந்ததுனால பொதுவான வார்த்தை ஒன்று இருக்கணுங்கிறதுக்காக அவர் ஹலோவை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அமெரிக்காவில் கனெக்டிகட் மாகாணத்தில் நியூ ஹேவன்ஸுங்கிற இடத்துல இருக்கிற தி டிஸ்ட்ரிக்ட் டெலிஃபோன் கம்பெனி அப்படிங்கிற நிறுவனம் முதலாக 1878 டெலிஃபோன் புக்கை வெளியிட்டுச்சு. டெலிஃபோன் புக்குனா டெலிஃபோன் டைரக்டரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனால் ஆரம்ப காலத்தில் டெலிஃபோன் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற வழிகாட்டுதல்களும் அதில் இருந்துச்சு. அதில் ஒன்றா டெலிஃபோன் எடுத்தோடனே ஹலோன்னு சொல்லி பேச தொடங்கணும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. பின்னால் வந்த பல டெலிஃபோன் புத்தகங்களில் இதே மாதிரி குறிப்பிடப்பட்டது. இந்த மாதிரி தான் உலகம் முழுக்க ஃபோன் எடுத்தோடனே ஹலோன்னு சொல்கிற வழக்கம் பரவலாச்சு. ஆனால் டெலிஃபோனை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் கடைசி வரைக்கும் அஹோய்ங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தினார். அடுத்த தடவை உங்களுக்கு ஃபோன் வந்தால் அஹோய்னு சொல்லி பாருங்களேன், கிரஹாம் பெல் சந்தோஷப்பட வாய்ப்பு இருக்கு. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.